100 கிராம் அரிசி சேர்த்ததுக்கே இவ்வளவு வருது பார்த்தீங்களா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த பக்கம் தான் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா. அப்படியே கோல்டன் கலர் இருக்கணும், இதே மாதிரி இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். எஸ்புட்டு தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டீ கடையில் சாப்பிட்ற மாதிரி மொறுன்னு பகோடா செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக, வெரி சிம்பிளாக. சரிங்களா. சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ தேவையான பொருளை பார்க்க போகிறோம். நான் 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துக்கிட்டேன், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 50 கிராம் இஞ்சி எடுத்துக்கிறேன், 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஒரு 100 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கிறேன், பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி இடிச்சிக்கணும், பூண்டையும் இடிச்சிக்கணும். மற்றபடி வெங்காயம் இடித்து வச்சுக்கிறேன். சரிங்களா. நான் இஞ்சி பூண்டை இடித்து எடுத்துக்க போகிறேன். அப்படியே ஒன்று ஒன்றா இடித்து எடுத்துக்க வரேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிங்க. இப்போ மிளகாவை இடிச்சிக்கிறேன். இப்போ மிளகாவையும் அதே மாதிரி குறைன்னு இடிச்சிக்கிறேன். இப்போ மிளகாவும் இடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான பொருள் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். சரிங்களா. அடுத்தது சோம்பு, கருவேப்பிலை நறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் என்ன செய்கிறோம், கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் போல் மல்லித்தூள் 1 டீஸ்பூனால் சேர்த்துங்க. சரிங்களா. போதும். இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், 100 கிராமு. இப்போ கடலை மாவை சேர்த்துக்கிறேன். சரிங்களா. உப்பு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். சரிங்களா. மேலே உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா இப்படி கொழி பிறச்சிங்க. இதில் என்ன செய்கிறோம்னா, ஒரு 50 ஆயில் ஊற்றிங்க. சரிங்களா. 50 ஆயில் விட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு எடுங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம், அப்படியே பிசைஞ்சு கொண்டு வாங்க. சரிங்களா. இப்போ நான் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன செய்கிறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை ஒரு பக்குவத்துக்கு கொண்டுட்டு வரோம். சரிங்களா. இது அப்படியே ஆயிலோடு தான் பிசைஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பக்குவத்துக்கு கொண்டுட்டு வரோம். சரிங்களா. நான் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்படியே தெளித்த மாதிரி ஊற்றிங்க. போதும். நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அப்படியே பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டா நான் அப்படியே எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா. இதே மாதிரி எடுங்க. சரிங்களா. போதும். இப்போ நம்ம ஆயிலை சூடு பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பார்க்குறப்பே பகடை மாதிரி இருக்கணும். சரிங்களா. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஆயில் சேர்த்துக்கோம். சரிங்களா. மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாகிட்டு நம்ம எடுத்து போட்ட பகோடாவை நம்ம இப்போ செஞ்சு போட்டுவோம். சரிங்களா. இப்போ இந்த மாதிரி போடுங்க, உடச்சிடக்கூடாது. அழகாக இது மாதிரி போடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டீ கடையில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நம்ம மாவு பிசைகிறப்ப அழுத்தி பிசைஞ்சிடாதீங்க, அப்படியே பரட்டின மாதிரி பிசைக்கணும். சரிங்களா. அப்படியே மெல்லமாக அப்படியே எடுத்து விடுங்க.
போட்டு உடச்சி குத்திடாதீங்க, சரிங்களா? தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியமான தீயில் வைங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஏன்னா அப்புறம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து கருகின மாதிரி ஆகிடும், உள்ளே வேகாது. எப்படி இருக்காருங்க? நல்லா இந்த மழை நேரத்தில் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கடலை மாவு இருந்தால் போதும், கொஞ்சம் அரிசி மாவு, சரிங்களா? வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு செஞ்சிடலாம். எப்படி வருதாங்க? இது போதும். இப்போ நம்ம எடுத்துப்போம், சரிங்களா? இந்த மாதிரி வந்தால் போதும், ரொம்ப வேக விட்டுறாங்க. ரொம்ப கருப்பாகிட்டுனா நல்லா இருக்காது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் போட்ட மெத்தடிலே நீங்களும் போடுங்க, சரிங்களா? மாவு இந்த மாதிரி இருக்கணும், பார்க்குறதுக்கு போய் பகடை மாதிரி இருக்கணும். நீங்களும் எதுவும் டீ கடை வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதில் என்ன மெயின் மேட்ருன்னா, அதில் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். செம்மையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வரணும், நான் எடுத்துக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த கலர் வந்தால் போதும், ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. டேஸ்ட்டுக்கு போடுற அளவு மெயின். இந்த பக்கம் தான் நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? அப்படியே கோல்டன் கலர் இருக்கணும், இதே மாதிரி இருக்கணும். நான் அந்த கருவேப்பிலையை பொறுத்து எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். 1/2 கிலோ மாவு 100 கிராம் அரிசி சேர்த்ததுக்கே இவ்வளவு வருது, பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்க பாருங்க. இதே மாதிரி நீங்கள் பகோடா வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடலாம். ஹோட்டலோட டீ கடையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் போட்ட அந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.